This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and soap seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications and WhatsApp 999410416 and get details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புதுச்சேரி சென்னை வழியாக செல்லும் இரவு பேருந்து மெதுவாக சாலையில் உருளிக் கொண்டிருந்தது. நேரு 11:45 மலை தனைத்த கண்ணாடி வழியாக தெருவிளக்குகள் நீண்ட கோடுகளாக விரிந்தன. பேருந்தில் பயணிகள் பெரும்பாலும் தூக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தனர். பின் இருக்கையில் தனியாக அமர்ந்திருந்தவன் அமீர் மனதில் ஒரு புயல். கடந்த 2 வருடங்களாக விட்டு சென்ற தந்தையை மீண்டும் காண்பது இது அவனுக்கு மகிழ்ச்சியா பயமா என்று தெரியவில்லை. அப்பாவுக்கு இந்த முறை என்ன சொல்லணும் என்று அவன் துடித்து கொண்டிருந்தான். பேருந்து ஓட்டுநர் திடீரென்று பிரேக் போட்டார். அமீர் தட்டி கொண்டு முன் இருக்கையை பற்றி கொண்டான். சார், ரோட்டின் நடுவில் யாரோ நின்றிருக்கிறார். ஓட்டுநரின் குரலில் அதிர்ச்சி. மழையில் நனைந்தவர் ஒரு சாலையின் பக்கத்தில் நின்றிருந்தார். வெள்ளை சட்டை, தோளில் பழைய பை. ஓட்டுநர் கதவை திறந்து கேட்டார், எங்கே போகணும்? அந்த மனிதர் மெதுவாக சிரித்தார். சென்னை. அவரை பேருந்தில் ஏறவிட்டார்கள். அவர் நேராக வந்து அமீபரின் கூட்டத்தில் உட்கார்ந்தார். அவர் வந்தவுடன் பேருந்தின் உள்ளே ஏதோ ஒரு அமைதி, ஒரு விதமான சாந்தம். அமீர் அவரை நெற்றிக்கண்ணால் பார்த்தான். எங்கிருந்து வர்றீங்க அண்ணா? தெரியாத இடத்திலிருந்து என்று அவர் சமாதானமாக சொன்னார். அங்கிருந்து வரும்போது பாதையெல்லாம் மலையாளம் அறிந்திருந்தது. அந்த வாசகம் அமீரை குழப்பியது. சென்னையில் யாரையாவது பார்க்கிறீர்களா? அவர் சிரித்தார். ஆமாம், ஒருத்தரை பார்க்கணும். அவரை எனக்கு பற்றி நிறைய சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் நான் அவருக்கு இன்னும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அமீபரின் உள்ளம் திடீரென நடுங்கியது. இவன் என்னைத்தான் சொல்றேனோ என்று எண்ணியபடி, பெயர் என்ன அண்ணா என்று கேட்டான். அவர் சாளரத்துக்கு வெளியே பார்த்தார். மின்னல் மின்னியது. என் பெயர் ரஹ்மான் என்றார். அமீபரின் உடல் முழுக்க மின்னல் பட்டது போல துடித்தது. அப்பா என்ற அவன் மிகவும் மெதுவாக கேட்டான். ஆமாம். அவனை நோக்கி பார்த்தார். கண்களில் அளவில்லா சாந்தம். நீ வர்றதாக நான் தினமும் காத்திருந்தேன் அமீர் என்று அவர் மெதுவாக சொன்னார். ஆனால் நான் இப்போ எங்கும் இல்லை. அமீர் நடுங்கிய குரலில், அதன்னா? அவர் அவனை தடுக்க மெதுவாக தோளில் கை வைத்தார். பெரிய தவறு செய்தாய் என்று நினைக்கிறாயே? வாழ்க்கையில் எல்லாரும் தவறுவாங்க. ஆனால் மன்னிப்பு தேடுற உணர்வு கிடைத்திருக்குன்னா அது போதும். என் பையன் நல்லவன். அமீபரின் கண்களில் நீர் பெருகியது. அப்பா, உன்னை சந்திக்கத்தான் வர்றேன். ரஹ்மான் சிரித்தார். நான் இப்போ எங்கும் இருக்கேன் பையா, பயப்படாதே. வீட்டுக்கு போ, உன் அம்மா காத்திருக்கிறாங்க. அப்படி கூறிய போது பேருந்து திடீரென்று ஒரு வேலிக்குள் நுழைந்தது போல் குலுங்கியது. ஒளி மின்னல் அடித்து இருட்டானது. அமீர் கண்களை திறந்த போது பக்கத்தில் யாரும் இல்லை. அண்ணா, அப்பா என்று தேடினார். ஓட்டுநரிடம் ஓடி, இப்போ ஏறிய ஆன்டி எங்கே என்று கேட்டார். ஓட்டுநர் குழப்பமாக பார்த்தார். சார், யாரும் ஏறலைங்க. நான் கதவு திறக்கவே இல்லை. அமீபரின் கைகள் நடுங்கின. இல்லை சார், அவரே என் பக்கத்தில் பேசினேன். ஓட்டுநர், துணை ஓட்டுநர், பயணிகள் யாரும் அப்படி ஒருவரை பார்த்ததில்லை. பேருந்து சென்னை பஸ் நிலையத்தை அடைந்தது. மழை நின்றிருந்தது. அமீர் மெதுவாக இறங்கினான். மனதில் இன்னும் அந்த மென்மையான குரல். அவன் நேராக வீட்டிற்கு சென்றான். கதவை தட்ட அம்மா கதவை திறந்து அவனை பார்த்ததும் கண்கள் ஈரமானது. எத்தனை நாளாச்சு அமீர் என்று அவர் கசையத்தபடி அணைத்து கொண்டார். அமீர் மெதுவாக சொன்னான், அம்மா, அப்பா என்று என்கிட்ட வந்தார். அம்மாவின் முகம் மெதுவாக வெண்மையாகிற்று. ரஹ்மான் 3 மாதத்துக்கு முன்னால குரல் உடைந்தது. அவர் போயிட்டாரே மகனே. அமீர் மெதுவாக அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டான். வீட்டுக்குள் நின்ற அமைதியில் அவனுக்கு ரஹ்மானின் குரல் கேட்கும் போல் இருந்தது. நான் எங்கும் இருக்கேன் பையா.